Hello everyone, welcome you all to my channel Sandhya English Class. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாப் 10 இங்கிலீஷ் phrases and இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். phrases அப்படின்னா நம்ம தமிழ்ல சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். டாப் 10 ஆங்கில சொற்றொடர்கள் கத்துக்க போறோம், ஆங்கில வார்த்தைகளும் கத்துக்க போறோம். இங்கிலீஷ்ல பேசிக்கா நீங்க இப்பதான் கத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம டே டு டே லைஃப்ல காமனா யூஸ் பண்ற இங்கிலீஷ் phrases தான் டாப் 10. பார்க்கலாமா? நம்ம பார்க்க போற முதல் 2 இங்கிலீஷ் phrases பார்த்தோம்னா மோஸ்டா எல்லாருமே யூஸ் பண்ற இங்கிலீஷ் phrases தான், ரொம்ப பாப்புலர், தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹலோ. ஹலோ இது நம்ம ஒருத்தவங்களை கிரீட் பண்றதுக்காக பேசுவோம். சோ ஹலோ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குட் மார்னிங் அண்ட் குட் நைட். இது ரெண்டும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்றது. ஹலோ ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்க்கலாமா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ எம் சொல்லி யுவர் நேம், உங்க நேம் சொல்றது. இதுல ஒரு சின்ன டிப்பும் நான் தரேன், ஓகேவா? சோ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ எம் சந்தியா அப்படின்னு சோ ஒரு டிப் சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யார்கிட்டனா பேர் கேக்குறப்ப வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்காதீங்க, வாட் அப்படின்னு கேட்காதீங்க. ரொம்ப கேஷுவலா கேக்குறதுக்கு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க, அது ரொம்ப கேஷுவலா இருக்கும். வாட்ஸ் யுவர் நேம்? ஐ எம் சந்தியா. ஓகேவா? சோ இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட நேம் சொல்லிட்டாங்க, பட் அவங்க சொன்ன நேம் உங்க காதுல தெரியல வேல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி வாட்ஸ் யுவர் நேம் அகெயின் அப்படின்னு கேளுங்க. சாரி வாட்ஸ் யுவர் நேம் அகெயின். இல்ல அவங்களோட நேம் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா சாரி வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க. அவங்க நேம் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா சாரி வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ இதை நம்ம மோஸ்டா யார்கிட்ட யூஸ் பண்ணுவோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் புதுசா யாருன்னா பாக்குறீங்க, அவங்க மீட் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நம்ம நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கேஷுவலா சொல்லணும் அப்படின்னா இந்த நைஸ்க்கு பதிலா குட் போட்டுக்கோங்க. அப்ப என்ன வரும்? குட் டு மீட் யூ. குட் டு மீட் யூ அப்படின்னு சொல்றது ரொம்ப கேஷுவலா இருக்கும். இல்ல நீங்க ஒருத்தவங்களை மீட் பண்றப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க, உங்களோட எக்ஸைட்மெண்டா உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா கிரேட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல கிரேட் போட்டுக்கலாம். கிரேட் டு மீட் யூ, கிரேட் டு மீட் யூன்னு சொல்லலாம். இல்ல ஃபார்மலான ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிசினஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா சூழல் அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு வியாபார ரீதியான ஒரு சூழல்ல நீங்க இந்த வேர்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா பிளஷர் டு மீட் யூ அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃபார்முலா இருக்கும். பிளஷர் டு மீட் யூ. ஓகே, நைஸ் டு மீட் யூ கேஷுவலா சொல்றதுக்கு குட் டு மீட் யூ, உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதுக்கு கிரேட் டு மீட் யூ, ஃபார்மல் சிச்சுவேஷன்ல பிளஷர் டு மீட் யூ. ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ எப்படி இருக்க? இந்த ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம கோவர்க்கர்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் அவங்க கிட்ட நம்ம செக்இன் பண்றதுக்காக, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹவ் ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹவ் ஆர் யூ இன்னும் கேஷுவலா சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னா ஹவ் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் யூ டூயிங். ஓகே, நெக்ஸ்ட் பாப்புலரான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் ஐ ஆம் ஃபைன் தேங்க்ஸ். ஹவ் ஆர் யூ, இதுக்கு முன்னாடி ஹவ் ஆர் யூ இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நம்ம இந்த ரிப்ளை பண்ணலாம் ஐ ஆம் ஃபைன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐ ஆம் ஃபைனுக்கு பதிலா இன்னும் கேஷுவலா நீங்க சொல்லலாம். ஹவ் ஆர் யூ கேட்கறதுக்கு ஐ ஆம் ஃபைன் சொல்றதுக்கு பதிலா ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கிரேட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஹவ் ஆர் யூ யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்க ஃபைனுக்கு பதிலா குட் சொல்லலாம், கிரேட் அப்படின்னு சொல்லலாம், ஓகே அப்படின்னு சொல்லலாம், நாட் சோ குட் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் ஆர் யூ எப்படி இருக்க அப்படின்னு உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற எதனா இன்ஃபர்மேஷன் அப்படியே ஜாயின் பண்ணி நீங்க சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா we are going on a family trip this week. இந்த வாரம் நாங்க ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னு நான் ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நான் சேர்த்து சொல்றேன். சோ இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நீங்க என்ன வேணா சொல்லலாம். உங்களோட ஹாபி பத்தி சொல்லலாம், நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா எதனா பார்த்திருப்பீங்க அது சொல்லலாம், ரீசெண்டா நடந்த ஒரு ஈவென்ட் பத்தி சொல்லலாம். ஹவ் ஆர் யூ அப்படின்ற கேக்குற அந்த கொஸ்டனுக்கு நீங்க ஐ எம் குட் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன் கூட உங்களுக்கு கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். அது உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கொடுக்குது. நீங்க ஐ எம் குட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுறதுக்கு இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். இது நம்ம பார்க்க போற பாப்புலர் அண்ட் காமனான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ளீஸ். ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு பொலைட்டான ஒரு ரெஸ்பான்ஸ், ஓகேவா? சோ இந்த ப்ளீஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு யாருன்னா ஏதாச்சும் ஒன்று ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ப்ளீஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல சாப்பிட போறீங்க, இல்ல ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்கறாங்க இட் யூ லைக் மோர் ரைஸ், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேணுமா கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். வுட் யூ லைக் மோர் வாட்டர், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ப்ளீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருன்னா எதனா ஆஃபர் பண்ணா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் எஸ் ப்ளீஸ் அப்படின்னு.
ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா தேங்க்யூ. இந்த தேங்க்யூ நீங்க எல்லார்கிட்டயுமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? இது நம்மளோட எக்ஸ்பிரஸ் ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னா பாராட்டு. உங்களோட பாராட்டை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க தேங்க்யூ யூஸ் பண்ணலாம். யாருன்னா உங்ககிட்ட தேங்க்யூ சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸா நீங்க யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். யூஆர் வெல்கம். ஓகேவா? யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஷார்ட்டா எப்பவுமே சொல்றது ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஓகே, சோ தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்கன்னா யூஆர் வெல்கம்க்கு பார்க்க போற ஒரு காமனான இங்கிலீஷ் பேஸ் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வேர்ட் நம்ம மோஸ்ட்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியாதவங்க கிட்ட தான் யூஸ் பண்ணுவோம். யூ வாண்ட் டு கெட் தேர் அட்டென்ஷன், அவங்களோட கவனம் உங்க சைடு வரணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட புதுசா நீங்க அவங்களை பாக்குறீங்க இல்லையா, எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ டெல் மீ வேர் தி எக்ஸ் ஆர் முட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணி. இல்ல ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க அட்ரஸ் கேட்கணும், அந்த தெரு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் தி அப்படி சொல்லி அந்த ஸ்ட்ரீட் பேரு நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு பப்ளிக் இடத்துல இருக்கீங்க, அப்ப மத்தவங்களுக்கு அசௌகரியம் கொடுக்குற மாதிரி இல்ல மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதோ நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணலாம். 10 இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் தான் பாக்குறதா இருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒண்ணு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஐ எம் சாரி. இதுவும் நம்ம மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் தான் இல்லையா, ஐ எம் சாரி. இது நீங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஐ எம் சாரி ஃபார் ஷவுட்டிங் அட் யூ. உங்ககிட்ட நான் கத்துனதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி ஃபார் ஷவுட்டிங் அட் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காமனா யூஸ் பண்ற டாப் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், ஆங்கில சொற்றொடர்கள், வார்த்தைகள் அதை நம்ம கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.